8 வருஷத்துக்கு முந்தைய ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் முதுகில் அடிபட்டு 2 காலும் அவளால் வேகமாக நடக்க முடியாது. அவள் என் கூட தான் ஆக்சிடெண்ட்டாக இருக்கான். அவள் வந்து சொன்னா என்கிட்ட, சார் நான் நேற்று வந்து நைட்டு எங்கள் வீட்டுக்கு கீழே வெளியே வந்து ஒரு தெருநாய் இருக்குது சார். நான் எப்போ பார்த்தேன்னா அது போன சாப்பாடு கொடுப்பேன். நான் வந்து நான் வாழாட்டம் என்னை பார்த்து ரொம்ப பிடிக்கும். பக்கத்தில் ஒரு நான் தடவி கொடுப்பேன். நீ படிக்கட்டில் வந்து விடுங்கயா விடுங்க சாருங்க. மேலே 3வது படிக்கட்டு. அவள் ஒரு குச்சி வச்சுருப்பான் கையில். அதை வச்சு நடந்து போவோம் 3வது மாடி. லிஃப்ட் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா மாடி ஏறி போகணுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ கால் கொஞ்சம் பலமாகணும். அப்போ நான் நேற்று போனேன் சார். என் பின்னாடியே உரசிக்கிட்டே வந்துச்சு. 2வது மாடி வரும்போது என் இப்படி பக்கத்தில் குறுக்க வந்துச்சு. எனக்கு பேலன்ஸ் ஆகி நான் வந்து கீழே விழுந்துட்டேன் சார். ஒரு 3-4 படி உருண்டு விழுந்துட்டேன். அப்போ விழுந்த உடனே என் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துச்சேன் அந்த டாகை. அதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்துச்சு. அப்படியே அது கண்ணில் பதட்டத்தை பார்த்தேன். அது அப்படியே ஒடுங்கி உடம்பெல்லாம் ஒடுங்கி இந்த என் மேலே வந்து பக்கத்தில் வந்து நின்றுச்சு. எனக்கு பயங்கர கோவம். நான் அடிக்கலான்னு குச்சியை ஓங்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு.